குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரவந்திரன் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 5 உரையாசிரியர் திருமதி ஆனந்தி துரை தொடர்ச்சி. மகளே சாவித்ரி, நல்லது செய்துள்ளாய். உன்னுடைய தேர்வினை நான் அங்கீகரிக்கிறேன். இதுதான் அனைத்தும் என்றால் எல்லாமே நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும். இதற்கு மேலும் எதுவும் நிகழ்கிறது என்றால் அதுவும் நன்மையாகவே இருக்கும். அது மனிதனுடைய விழிகளுக்கு நன்மையாகவே அல்லது தீமையாகவோ தெரியலாம். ஆனால் இறை சித்தம் நல்லதை மட்டுமே செயல்படுத்துகிறது என்று கூறும் மன்னர் அஸ்வபதி மேலும் தொடர்கிறார். இந்த உலகத்தில் நம்முடைய விதியானது இரட்டை அர்த்தங்களுடன் எழுதப்பட்டுள்ளது. இயற்கையின் முரண்பாடுகள் மூலமாக நாம் இறைவனை நோக்கி ஈர்க்கப்படுகிறோம். இருளில் இருந்தாலும் நாம் வெளிச்சத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறோம். மரணம் என்பது நித்தியமான வாழ்க்கைக்கான சாலையாக அமைகிறது. துன்பம், இன்பம் என்று உலக வாழ்க்கையில் தோற்றுப்போன குரல்கள் அகற்றி அழுதாலும் இறுதியில் அவை நித்தியமான நன்மை கைப்பற்றி விடுகின்றன என மன்னர் அஸ்வபதி கூறுவதை கேட்டவுடன் நாரதர் ஏதோ சொல்ல முயற்சிக்கிறார். ஆபத்தான வார்த்தைகள் எதையும் அவர் கூறிவிடக்கூடாது என்பதற்காக மன்னர் அஸ்வபதி அவரை இடைமறிக்கிறார். அவர் சொல்ல வந்ததை சொல்ல விடாமல் தடுக்கிறார். O singer of the ultimate ecstasy, lend not a dangerous vision to the blind, because my native right thou hast seen clear. Impose not on the mortal tremulous breast the dire ordeal that foreknowledge brings. Demand not now the Godhead in our acts. Page 425.